சாரி, நான் ஒரே ஒரு செகண்ட். பாட்டு பாடின 2 தோழிகளும் ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பவுலோ கோயிலோ என்ற பிரேசிலிய எழுத்தாளர் ஒரு அருமையான வாக்கியத்தை தன்னுடைய ரசவாதி நாவலில் கூறியிருக்கிறார். நீங்கள் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆழமாக நம்பினீர்கள் என்றால் இந்த மொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களுக்காக அதை நடத்தி கொடுக்கும் என்று. அந்த நம்பிக்கையின் விளைவுதான் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழா. பெருமதிப்பிற்குரிய படைப்பாளி இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான வெயில் திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும். சார், நான் வெயிலுக்கு எதிரானவன் அல்ல, மழை பிடிக்கும், அவ்வளவுதான். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரும் தட்டானை சுற்றி சுற்றி வட்டம் போட்டோமே. அப்படி தட்டானை சுற்றி சுற்றி வெயிலில் விளையாடிய ஒரு கவிஞரின் கவிதை தொகுப்பு தான் இந்த தட்டான்களின் காலம். ஆண்டிலேயே இந்த கவிதை தொகுப்பை தாங்கள் தான் வெளியிட வேண்டும் என்று இயற்கை முடிவு செய்துவிட்டது. இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் தன் படங்களில் விளிம்பு நிலை மனிதர்களின் அறத்தை பற்றி பேசியவர், மனித நேயத்தை உயர்த்தி பிடித்தவர். நாம் அனைவரும் டி நகர் போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது, அங்கிருக்கும் பெரிய வணிக வளாகங்களை பார்க்கும் பொழுது, நம்மை அறியாமல் அங்காடி தெரு என்ற திரைப்படம் நம் கண் முன்னால் வந்து போகும். அங்கு வேலை பார்ப்பவர்களை மனித நேயத்துடன் நடத்த வேண்டும், பரிவுடன் பேச வேண்டும், அவர்களுக்கு தேவையான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம் மனதில் தோன்றுமேயானால் அது அங்காடி தெரு என்ற படத்தை பார்த்ததுதான். ஒரு படைப்பாளியாக நீங்கள் அங்கீகரித்திருக்கிறீர்கள். அவர் வெறும் படைப்பாளி அல்ல, நல்ல படிப்பாளி. சமீபத்தில் கூட கரிசல் இலக்கியத்தை பற்றி பேசிவிட்டு வந்திருக்கிறார். அவர் இயக்கிய படங்களையும் அவர் இயக்கிய வெப் தொடரையும் வைத்து அவருக்காக ஒரு சிறு கவிதையை ஒன்று எழுதியிருக்கிறேன். தமிழ் திரையுலகின் ஆல்பத்தை புரட்டி பார்க்கும் போது மழையில் திளைத்த படைப்பாளிகள் உண்டு, வெயிலில் முளைத்த படிப்பாளி நீங்கள் தான். சினிமாவை பணமாக மட்டும் நினைத்து பந்தாடியவர்களுக்கு நடுவில் அங்காடி தெருவுக்கு அழைத்து சென்று கலையை கொண்டாடி தீர்த்தீர்கள். திரைவானில் காவல் கோட்டை இதிகாசமாக அரவான், காதல் தொட்ட ரோஜாவின் இசைவாசமாக காவிய தலைவன். விளிம்பு நிலை மக்களின் ஜெயில் வாசத்தை உடைத்து அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பினீர்கள். என் கவிதை தொகுப்பிற்கு தலைமைச் செயலர் எழுதியுள்ளார் அணிந்துரை, தலைமைச் செயலகத்தை இயக்கியவர் ஆற்றியுள்ளார் சிறப்புரை. இதைவிட தேவை ஒரு பரப்புரை. சினிமாவின் வசந்த கால பொழுதில் நாம் அசந்து பார்க்கும் படைப்புகளை தரும் வசந்தபாலன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி சார். அடுத்து நான் நன்றி கூற விரும்புவது முனைவர் வே. இறையன்பு அவர்களுக்கு. தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர், தலை சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர், எனக்காக நேரம் செலவழித்து என் புத்தகத்தை படித்து அணிந்துரை வழங்கிய புத்தாக்க சிந்தனையாளர் இறையன்பு ஐயா அவர்களுக்கு உளம் கனிந்த நன்றிகள். ஒரு மகன் தன் தாய்க்கு எதை பரிசாக தர முடியும்? வேலைக்கு போன பின் முதல் மாத சம்பளத்தில் நகை எடுத்துக் கொடுக்கலாம், இல்லை சேலை எடுத்துக் கொடுக்கலாம். ஆனால் நான் பெற்ற அறிவு குழந்தையை என் அம்மாவிற்காக சமர்ப்பிக்கிறேன். எந்திரிங்கம்மா. என்னை ஆளாக்கிய உங்களுக்கு என் கவிதைகளை நூலாக்கி கொடுக்கிறேன். என்னை ஆளாக்கிய உங்களுக்கு என் கவிதைகளை நூலாக்கி கொடுக்கிறேன். அடுத்து நான் நன்றி கூற விரும்புவது 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் என் கல்லூரிக்கு. கல்லூரி புரவலர்களான அதிபர் தந்தை, செயலர் தந்தை, முதல்வர் தந்தைக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பாடம் எடுத்த பேராசிரியர்கள் வந்துள்ளனர்.
அவர்கள் சொல்லிக் கொடுத்ததைத்தான் கவிதைகளாக அள்ளி கொடுக்கிறேன். உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். என் கல்லூரி நூலகத்திற்கு பிரத்யேக நன்றி. புத்தகங்கள் என் உரையை ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் என நம்புகிறேன். அடுத்து நான் நன்றி கூற விரும்புவது என் பதிப்பாளர் திருமதி நளினி ஒளிவண்ணன் அவர்களுக்கு. என் கவிதைகளை புத்தகமாக வெளியிட வேண்டும் என நான் சொன்ன உடனேயே அவர் துரிதமாக செயல்பட்டு புத்தகமாக கொண்டு வந்தார். அவரது கணவர் திரு ஒளிவண்ணன் அவர்கள் எமரால்டு பதிப்பகத்தின் உரிமையாளர். தமிழ் நூல்களை சர்வதேச அளவில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு என் உலங்கெடுந்த நன்றி. எமரால்டு எதிரணி பதிப்பகத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் என் நன்றிகள். என் புத்தகத்தை சிறப்பாக அறிமுகப்படுத்திய என் பேராசிரியர் துறைத் தலைவர் முனைவர் பா மேரி வித்யா பொற்செல்வி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். அவரும் ஒரு சிறந்த கவிஞர், ஆங்கில கவிஞர். 3 மாதங்களுக்கு முன்பாகத்தான் அவர் என் கல்ப விருட்சம் என்ற ஆங்கில கவிதை தொகுப்பை நான் அறிமுகம் செய்தேன். பதிலுக்கு இன்று எனக்கு அவர் புரிந்தது வெறும் கைமாறு அல்ல, கவிதை மாறு. இந்த ஆரோக்கியமான போட்டி நமக்குள் தொடர வேண்டும் அம்மா. தமிழ் எனக்கு, ஆங்கிலம் உங்களுக்கு. பார்டரை தாண்டி நான் வரமாட்டேன். நீங்கள் வரலாம். தமிழ் அனைவரையும் வரவேற்கும். வரவேற்புரை வழங்கிய தமிழ்துறை பேராசிரியர் கிளின்டன் லீசன் அவர்களுக்கு என் உளங்கணிந்த நன்றிகள். நான் படித்த வருடத்தில் என்னுடன் படித்தவர், நல்ல வாசிப்பு அனுபவம் உள்ளவர், நன்றாக பாடுவார். நான் கேட்டவுடன் உடனே ஒத்துக்கொண்டார். மிக்க நன்றி நண்பரே. அடுத்து நான் நன்றி கூற விரும்புவது திரு அசோக் மேத்தா அவர்களுக்கு. பிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அமைப்பின் துணைத் தலைவர். அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல். இணைந்த கைகள் என்ற ஒரு கல்ட் படம் ஒன்று இருக்கிறது. ராம்கி அருண் பாண்டியன் இருவரும் சேர்ந்து நடித்த படம். அந்த படத்தின் படத்தொகுப்பாளர் அவர். எங்கள் குடும்ப நண்பர், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் தாய் மாமா மருத்துவர் சா மருதுதுரை அவர்களுக்கு உலங்கணிந்த நன்றி. அவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர், சிறந்த எழுத்தாளர், மனிதநேய பண்பாளர். அவரை சிறப்பிக்கும் விதமாக நந்தன் என்ற திரைப்படத்தில் அவரின் பெயரை திரு சமுத்திரகனி அவர்கள் நடித்த கதாபாத்திரத்திற்கு சுட்டியிருப்பார் இயக்குனர் ராஸ் ரவணன் அவர்கள். அவருக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். என்னுடன் பணியாற்றும் என் துறை பேராசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் கவிதைகளை வாசித்து ஒன்றுக்குடன் பின்னூட்டம் அளித்து எனக்கு உத்வேகம் அளிப்பார்கள். என் கல்லூரியில் என்னுடன் பணியாற்றும் பேராசிரியர்கள், பிற துறை பேராசிரியர்கள், பிற கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கும் பேராசிரியர்கள் ஆகியோருக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆய்வு வழிகாட்டி திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தந்தை, மனைவி, மகன் மற்றும் அனைத்து குடும்பத்தினரும் வந்துள்ளனர், உறவினர்களும் வந்துள்ளனர். என் குழந்தை பருவத்தை பொற்காலமாகிய அத்தை, மாமன், மகன்களுக்கும் மகள்களுக்கும் நன்றி. என்னை விட என் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுபவர்கள் என் நண்பர்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லை. என் பள்ளிக்கால நண்பர்கள், கல்லூரி தோழர்கள், உடன் பணிபுரியும் தோழர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவை கன்னி தமிழில் சிறப்பாக தொகுத்து வழங்கிய மாணவர் சாய் சக்திவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாடல்களை பாடிய மாணவிகள் ஐஸ்வர்யா, ஃபடோரா ராபர்ட்ஸ் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிப்படம் எடுக்க உதவிய மனோஜ், லேம்ப் குழுவினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அழைப்புகளை வடிவமைத்த என் மாணவர் ஆரோக்கிய ஷெல்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கின் பொறுப்பாளர் ஜான் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த விழாவிற்கு வந்திருக்கும் என் மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வகுப்புக்கே வராதவர்கள் கூட கவிதை தொகுப்பிற்காக வந்துள்ளார்கள். மிக்க நன்றி. நன்றி சொல்லி முடித்து விட்டேன். ஓரிரு கவிதைகளை மட்டும் படித்துவிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
அதில் முதலாவதாக நான் படிக்க விரும்பிய கவிதை பலப்பரீட்சை என்று ஒரு கவிதை. இந்த கவிதை இங்க இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சமர்ப்பணம். இது ஏன் இந்த கவிதை எழுதினேன் அப்படின்னா, ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இந்த தேர்வு எழுதுகிற அறையில் வந்து கண்காணிப்பாளராக நடந்து போயிட்டு இருக்கும்போது வினாத்தாளை கொடுத்தாச்சு. ஒரு பையன் வந்து ரொம்ப நேரம் எழுதிட்டு இருக்கான், ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப ஆர்வமாக எழுதிட்டு இருக்கான். அந்த வினாத்தாளை வாங்கி விடை எழுதிட்டு இருக்கான். அந்த தரவுகளை சரிபார்க்கும் போது தான் தெரியுது அவன் தவறான வினாத்தாளை வாங்கி எழுதிட்டு இருக்கான். 1/2 மணி நேரமா எழுதிட்டு இருக்கான். அந்த பையன் இப்போ இங்கிலீஷ்ல 3 வகையா இருக்கும், அட்வான்ஸ்ட், இன்டர்மீடியேட், பேசிக்னு. அவன் வந்து இன்டர்மீடியேட் எழுத வேண்டிய பையன் பேசிக் இங்கிலீஷ்க்கான கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருக்கான். நான் அந்த பையனை பார்த்து நான் ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் இருக்கோம், நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு, தம்பி தப்பான வினாத்தாளை வாங்கி எழுதிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் கொஞ்சம் கூட பதட்டம் அடையாம பார்த்து சொன்னான், சார் எல்லாம் இங்கிலீஷ் தானே சார். அப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன் உண்மையிலேயே பெரிய ஆளா வருவடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அடிச்சு அந்த தாளை புடுங்கி இந்த தாளை கொடுத்து எழுத சொன்னேன். அந்த சம்பவம் இந்த பராசக்தி படத்துல நடிகர் திலகம் சொல்லுவாரு, இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி தேர்வு அறையில பல விசித்திரமான மாணவர்களை பார்க்கலாம். அந்த மாணவர்களின் தொகுப்பு தான் இந்த பலப்பரீட்சை என்ற கவிதை. பலப்பரீட்சை. சில மாணவர்களுக்கு இது இன்பச் சுற்றுலா, பல மாணவர்களுக்கு நரகத்தின் வாசல். 1/2 மணி நேரத்திற்கு முன்பாகவே தேர்வறைக்கு வந்து ஆண்டவனை செபிக்கும் ஆத்திகர்கள் ஒருபுறம், ஆரம்பித்து 1/2 மணி நேரம் கழித்து வந்து ஹால் டிக்கெட்டை தேடும் நாத்திகர்கள் மறுபுறம். என்ன பரீட்சைக்கு வந்தோம் என தெரியாமல் குறுகுருவென பார்க்கும் குழப்பவாதிகளும் உண்டு. விடிய விடிய படித்து விட்டு பரீட்சை எழுதும் மேசையை அன்னை மடியாக நினைத்து உறங்கும் குழந்தைகள், கேள்வியையே பதிலாக எழுதும் தத்துவ ஞானிகள், பதிலிலேயே 1000 கேள்விகள் கேட்கும் ஐன்ஸ்டீன்கள், நாளைய பரீட்சைக்கு இன்றைக்கு வரும் காலப்பயணிகள், ஒரே நாளில் 2 தேர்வு எழுதும் அரியர் கிங்ஸ், எப்படியாவது பிட் அடிக்கலாம் என பதுக்கி வைத்து பாய காத்திருக்கும் காப்பி கேட்ஸ், 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அடிஷனல் ஷீட் கேட்கும் தொடர்கதை எழுத்தாளர்களையும், மொத்த தேர்வையும் 10 வரிகளில் முடிக்கும் ஹைக்கூ கவிஞர்களையும் ஒருங்கே பார்க்கலாம். இதற்கு நடுவே டீ வருமா வராதா என பதற்றத்தில் அரை கண்காணிப்பாளர்கள், எழுதும் எனக்கே தண்ணீர் தான், வேடிக்கை பார்க்கும் உனக்கு எதற்கு தேநீர் என கோப பார்வை வீசும் மாணவ மணிகள், குடித்து முடிப்பதற்குள் பல தடவை கை தூக்கி பழி தீர்த்துக் கொள்வார்கள். பக்கத்தில் நின்று என்ன எழுதுகிறார்கள் என பார்த்து அவர்கள் கைகளை நடுங்கச் செய்வேன் நான். கடைசி 5 நிமிடத்தில் 5 பக்கம் இருக்கும் நவீன ஓவியர்கள் பலர். நேரம் கடந்த பின்னும் தேர்வுத்தாளை கொடுக்காமல் அடம்பிடிக்கும் மாணவர்களுக்கும், கஷ்டப்பட்டு 3 மணி நேரத்தை கடத்திய ஆசிரியர்களுக்கும் நடக்கும் பல பரீட்சை இது. மட்டும் படிச்சிடுறேன். சொல்லணும்னு நினைச்ச நிறைய கவிதைகளை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சூர்பனகையின் காதல் அப்படிங்கிற கவிதையை ஏன் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கே தெரியும் என்னோட கவிதைகள்ல என்ன குறை இருக்கு அப்படின்னு. தெரிஞ்சாதான் நான் சில கவிதைகளை எழுதுவேன். நான் சமீபத்தில் நம்ம கார்த்திக் நேதா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். அவர் சொன்னாரு, அஸ்வின் உங்க கவிதைகள் கொஞ்சம் அங்க ஊடால ஒரே நடை வந்துடுது அப்படின்னு சொன்னாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நல்ல ஒரு தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு நான் நினைச்சு எழுதின ஒரு கவிதை தான் சூர்பனகையின் காதல். ஏன்னா சூர்பனகை அப்படிங்கிறது ஒரு மித்திக்கல் கேரக்டர். பல்வேறு விதமா பல்வேறு படங்கள்லையும் அதை நம்ம காமிச்சிருப்பாங்க. சூர்பனகையை பத்தி என்னுடைய கவிதை. சூர்பனகையின் காதல். தனவ இளவரசனை கணவனாக கொண்டால் அவள் கனவை ராவணன் கசக்கி கொன்றான்.
மறுமணம் முடிக்க கானகத்தில் அலைந்தவள் ஒரு கணம் திகைத்தாள் ராமனைக் கண்டு. அரக்கியின் காதலை அரங்கம் ரசிக்காது அவதாரம் மட்டும் விதிவிலக்கா என்ன? அரக்கியின் காதலை அரங்கம் ரசிக்காது அவதாரம் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவன் தாரம் ஒருத்திதான் என அழுத்திச் சொன்னான். இவள் பாரம் தாங்காமல் அழுது கதறினாள். ராட்சசியை பார்த்தால் ராப்பசி எடுக்காது என ரம்பையைப் போல உருவம் தரித்தாள். ராட்சசியை பார்த்தால் ராப்பசி எடுக்காது என ரம்பையைப் போல உருவம் தரித்தாள். இடையை சுருக்கி இதயம் உருக்கி இமையை இறக்கி இதழ்கள் குவித்தாள். அவன் விரல்கள் பிடித்து உலகை ரசிக்க உவகை பொங்க ஏங்கி தவித்தாள். இம்மையை கடக்க பேயுருவம் தரித்தார் காரைக்கால் அம்மை. இன்பத்தில் கலக்க பெண்ணுருவம் தரித்தால் இந்த கைம்பெண் பொம்மை. அடாத மழை போல் ஆசை கொண்டு அலைந்தவளை என்னை தொடாதே என்று ஏசினான் ராமன். மூக்கறுக்க முளையறுக்க வாளை வீசினான் இலக்குவன். காமத்தை பெற காதலை தரும் ஆடவருக்கும் காதலை பெற காமத்தை தரும் பெண்களுக்கும் நடந்த முதல் போரின் பலியாடு சூர்பனகை. அவள் தாபம் தந்த சாபத்தீயில் நடந்தால் ஏகபத்தினி விரதன் சூடிய கற்பு நகை. இறுதியா இன்னொரு ஒரு கவிதை. அந்த கவிதை பேர் வந்து கரிக்கட்ட. கரிக்கட்ட. இந்த கவிதைக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. சின்ன வயசுல நாங்க வெயில்ல விளையாட போகும்போது சார் இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவர் நான் இந்த மழை பித்தரா நினைச்சிட்டாரு. இல்லை சார் எனக்கு வெயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெயில்ல கிரிக்கெட் விளையாடுறது அப்படிங்கிறது 90களில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு மெமரி. அப்படி நான் வெயில்ல விளையாட போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தனியாக தான் இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தால் கைவிடப்பட்டவர். அங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு 5-6 பசங்க, சின்ன பசங்க டவுசர் போட்டுட்டு அங்கே அப்படியே ஓடி வரும்போது எங்களை பார்த்துட்டு ரொம்ப உற்சாகமாக சொல்லுவாங்க, ஏதோ வந்துட்டானோ கரிக்கெட்டை விளையாட. அவங்களுக்கு கிரிக்கெட் அப்படிங்கிற வார்த்தை வராது, கரிக்கெட்டை அப்படிம்பாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த கரிக்கெட்டை அப்படிங்கிற வார்த்தையை தான் என்னோட கவிதைக்கு தலைப்பாக வச்சிருக்கேன். இப்போ ஏன்னா இப்போ இருக்கிற கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து IPL எல்லாம் வந்த பிறகு முழுக்க முழுக்க வணிகமயமாயிடுச்சு. மிகப்பெரிய ஹோட்டல்களில் தான் வந்து வீரர்களை ஏலம் எடுத்து விளையாட வைக்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் விளையாடுற கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு நிறைய விளையாட்டு நட்பு, அதில் வந்து ஒரு நிறைய கதைகள் இருக்கும். அந்த மாதிரி நான் அனுபவிச்ச அந்த கரிக்கட்டையை பற்றி தான் இந்த கவிதை ஒரு இறுதி கவிதையாக வாசிச்சிடுறேன். கரிக்கட்டை. பால்யத்தில் மட்டை பந்து ஆடச் சென்றால் கரிக்கட்ட விளையாட போராடுவோ என்பார் ஆத்தா. 5 பேர் இருந்தால் போதும், 2-2ஆக இரு அணி, ஒருவன் மட்டும் டபுள் சைடு. அவன் 2 தடவை பேட்டிங் செய்யும் புண்ணிய பிறவி. வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலை பேணும் விளையாட்டு துறவி. 3 குச்சிகள் ஒரு பக்கம், 2 செங்கல் மறுபக்கம், ஆடுகளம் உடனே தயார். டியூ ஃபேக்டர் கவலை இல்லை. ஒட்டு போட்ட மாவு பேட், தேய்ந்து போன ஸ்டெம்பர் பால், பல வருடம் உழைத்த நினைவு. எதிரே இருக்கும் வீடு 4 லைன், எதிரியின் வீடு 6 லைன். 6 ரன் அடித்தால் அவுட் என்ற வினோத விதி வேறு. மெக்ராத் போல் ஓடி வந்து மாங்காய் வந்து வீசுவான் நண்பன். சச்சின் போல் போஸ் கொடுத்து கண்டபடி சுத்துவான் ஒருவன். வெளிநாட்டு வீரர்கள் போல் தெரிய வேண்டும் என முகத்தில் திருநீரை கரைத்து பூசிக்கொண்டு வருவான் ஒரு வீரன். காலை ஆரம்பித்த விளையாட்டு மதியம் முடியும். இடையில் பக்கத்து வீட்டின் சொம்பு தண்ணிதான் யாமறிந்த ட்ரிங்க்ஸ் பிரேக். மதியம் தொடங்கி மாலை வரை மீண்டும் ஆட்டம் தொடர ஆட்டம் காணும் தெரு. வண்டி வண்டியாய் திட்டினாலும் பந்தை திருப்பி தரும் தாத்தா. வேலை முடிந்து வரும் நேரம் சற்று நேரம் பேட் பிடிக்கும் அண்ணன். சுழற்பந்து வீசுகிறேன் என மணிக்கட்டை சுருக்கி கொண்ட மாமா என ஊரையே உள்ளிழுக்கும் எங்கள் கரிக்கட்டை. எங்களின் ஆஸ்தான ஆடியன்ஸ் அரசியல்வாதிகளும் சினிமா ஸ்டார்களும் இல்லை. தண்ணி குடம் சுமந்த அக்காக்களும் தண்ணி போட்டபடி தள்ளாடும் அங்கிள்களும். பேபி கட், ரிட்டையர்ட் ஹட், டெட் பால் என அந்நிய பதங்கள் உரையாடலில். ஊருக்கு சென்றால் தென்னை மட்டையே பேட், கைக்குட்டையே கிளவுஸ். வெயில் மழை பாராமல் வெற்றி தோல்வியில் வாடாமல் உள்ளத்தை உறுதியாக்கியது கரிக்கட்ட. வெயில் மழை பாராமல் வெற்றி தோல்வியில் வாடாமல்
உள்ளத்தை உறுதியாக்கியது கரிக்கட்ட, இதில் கலக்காதீர்கள் உங்கள் கிரிக்கெட்ட. மிக்க நன்றி. இதனால் எனக்கு மிகவும் பிடித்த நாள், மனதுக்கு நெருக்கமான நாள். இங்கு எனக்காக வந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.